வணக்கம். நான் வலம்புரி ஜான் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்க காணொலிகள்லாம் பார்த்தேன். அதில் அவங்க ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு மனிதன் தன்னோட தாய் மேலே பற்றற்று அன்பு கொள்ளும் போது அவன் தந்தையை மதிக்க ஆரம்பிப்பாங்க. தந்தையை மதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லொழுக்கங்களை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வாங்க. இயற்கை மேலேயும் இறைவன் மேலேயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அந்த சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது? தாய் மேலே பற்றற்ற அன்பு கொள்றது. ஏசு கிறிஸ்துவ இந்த சிலுவையில அடைஞ்சு அவங்க ரத்தமும் சதையுமா இருக்கும்போது தன்னோட அம்மாவை பத்தி தான் அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்க. புத்தர் பின்னாடி 45 நாட்களா பெண்கள் அழுதுகிட்டே ஓடி வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களையும் சங்கத்துல சேர்த்துக்க சொல்லி. அப்போ ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு சீடர் புத்தா நில், பின்னாடி ஓடி வர்றது யாரு தெரியுமா? கிருஷ்ண பிரேமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரை கேட்ட உடனே புத்தர் பின்னாடி திரும்பி பெண்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ண பிரேமி அப்படிங்கிறது யாருன்னா புத்தரோட தாய். நபிகள் நாயகம் உலக தூதுவர்களோட அவங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஓடி ஹலிமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சங்கத்தை அவங்க உதறி விட்டுட்டு நேரம் அந்த பெண்மணியை பார்க்க ஓடுவாங்க. ஏன்னா ஹலிமா அப்படிங்கிறது நபிகள் நாயகத்துக்கு பால் ஊட்டிய தாய். வாரியார் சுவாமிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க 95 வயது தாய 70 வயது இருக்கும் போதும் காலில் சாஷ்டாங்கமா விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். அவங்க வயதானவங்க காலில் விழுந்துருவாங்க. ஆனா தூக்கி விடுறதுக்குன்னே 2 பணியாட்கள் இருப்பாங்களாம். அவங்க அம்மாவுக்கு கண் பார்வை அவ்வளவோ தெரியாது. வாரியார் சுவாமிகளை தடவி விட்டுட்டு என்னப்பா இப்படி மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு கேட்பாங்களாம். ஒரு தாயால மட்டும்தான் அப்படி கேட்க முடியும். அப்ப நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா உலக ஆண்டுகிட்டு இருக்க எல்லாருமே தாய் மேல பற்றற்ற அன்பு கொண்டவங்க தான். இந்த மாதிரி அரிய விஷயங்கள் எல்லாமே வலம்புரி ஜான் ஐயாவோட காணொலிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு தகவல் களஞ்சியமாவே இருக்காங்க. தாய் மீது பற்றற்ற அன்பு கொள்வோம். நன்றி.